ஷலோம் டு எவ்ரி ஒன். ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க, கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கின்றேன். இந்த நாள்ல நமக்கு அநேக வசனங்களை தெரிந்திருக்கிறோம். ஒருவேளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான வசனங்களை நாம் தியானிக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் இன்றைக்கு எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னா, கர்த்தர் நமக்கு நினைப்பூட்டுறது என்ன அப்படின்னா, இந்த வசனங்களை நம்ம கேட்டு அதை படித்து விட்டு போறது மட்டும் இல்ல, அதன்படி நடக்கிறவர்களா இருக்க வேண்டும். எப்படி வசனங்களை நாம் தியானித்து இருக்கிறோமோ அதே போல நாம் நடக்கிறோமா? நம்முடைய செயல்களிலே இந்த வசனம் பிரதிபலிக்கிறதா? நம்முடைய வார்த்தைகள் இந்த வசனம் பிரதிபலிக்கிறதா? ஒருவேளை வசனங்களை நாம் வார்த்தைகளாய் வாழ்க்கையாய் உபயோகிக்காமல் இருந்தால் அதனுடைய பயன் என்ன? எனவேதான் கர்த்தர் நினைப்பூட்டுவது என்ன அப்படின்னா, தியானிக்கிறவர்களாய் மட்டுமல்ல, இந்த திருவசனங்களை, இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கிறவர்களாய் மட்டுமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருக்க இன்றைக்கு கர்த்தர் நினைப்பூட்டுகிறார். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களாய் மகிழ்ச்சியோடு கர்த்தருடைய வார்த்தையை வாழ்க்கையை வாழுகிறவர்களாய் இந்த நாளை துவக்கும். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.